எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும், நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். எருசலேம்காரங்கெல்லாம் சொன்னாங்க, சிறைப்பட்டு போனவங்கெல்லாம் சரி கிடையாது, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தேவையில்லை, அவங்கெல்லாம் கர்த்தரை விட்டு போயிடலாம் என்று சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இந்த சிறைப்பட்டு போனவர்கள் பாபிலோன்ல இருந்தவர்களுக்கு என்ன சொன்னார்? நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். பாபிலோன் ஆறுகள் நடுவே நாங்கள் அழுதோம் என்று தேவ ஆலயத்தை நினைத்து கதறி அழுகிற ஒரு பாடல் சங்கீதம், மிக பிரபலமான ஒரு சங்கீதம். ஏனென்றால் போனி எம் என்கின்ற ஒரு பெரிய இசைக்குழு அந்த சங்கீதத்தை ஒரு பாடலாக பாடினார்கள். அது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சினிமா தியேட்டரில் அந்த பாட்டை ஒரு காலத்தில் தினமும் அந்த போனியம்முடைய பாட்டை ஒளிபரப்பினாங்க. 137ஆம் சங்கீதம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அங்க எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக அப்படின்னு அவங்க எருசலேமை ஆலயத்தை நினைச்சு அழுகுறாங்க. எருசலேமில் ஆலயம் இடிக்கப்பட்டா கூட இப்போ பாருங்க, ஒரு சுவராத மீதி இருக்கு. அழுகையின் சுவர்னு ஆலயம் இடிக்கப்பட்டு 2000 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு சின்ன செவர் இருக்கு. அந்த செவரை தொட்டு அதை முட்டி அதில் ஜபக்குறிப்புகளை வச்சு அவங்க திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. அதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இல்லையே, எங்கேயோ பாபிலோன்ல கிடக்கிறோமே என்று 137ஆம் சங்கீதத்தில் அழுகுறாங்க. அப்படிப்பட்ட பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன்ற அந்த போனியம் இசைக்குழுவினுடைய பாட்டு மிக பிரபலமானது. உலகத்தாருக்கே அது மிக தெரியும், நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, அப்பா, பாபிலோன்ல சிறைபிடிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, நீங்க விக்கிரக ஆராதனை பண்ணது உண்மைதான், உங்களை நான் தண்டிச்சிட்டேன். நீங்க அவங்க என்னன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ஆண்டவரையும் ஆராதிப்பாங்க. ஆண்டவரை முழுச விடல. அங்க போய் விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு அங்க போய் தானே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோலாம் நாங்க விக்கிரகத்தை கும்பிட மாட்டோம்னு அக்கினி சூளைக்கு போனாங்க. அங்க எருசலேமை நினைச்சு, ஆலயத்தை நினைச்சு அழுதாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 70 வருஷம்தான் பாபிலோன் சிறை இருப்பு. நீங்க பாபிலோன்ல இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஆலயமாக இருப்பேன். உங்களுக்கு எருசலேம் ஆலயத்துக்கு இடிஞ்சு போச்சே, எருசலேமுக்கு போக முடியலையே, வருஷம் 3 தடவை போகணுமே, போக முடியலையே நீங்க நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஆலயமாக இருப்பேன். இந்த ஒரு அனுபவம் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் அது நடக்க போகிறது. புதிய எருசலேமில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆவது அதிகாரம் 22வது வசனம். அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். புதிய எருசலேமில் புதிய வானம் புதிய பூமி என்கின்ற அந்த காலகட்டத்தில் புதிய எருசலேமில் ஆலயம் இருக்காது. கர்த்தரே ஆலயமாக இருப்பார். அவர்கிட்ட நேரடியாக போயிடலாம். அங்கே போய் தூபத்தை காட்டணும், அங்கே போய் பலி செலுத்தணும். வருஷம் ஒரு தடவை தான் போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தெய்வீக ஒளியை ஒருத்தர் தான் பார்க்கணும், பிரதான ஆசாரியன் மட்டும் தான் பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. கர்த்தரே ஆலயமா இருப்பாரு. ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது கர்த்தரே வந்து நிற்பார். கர்த்தரை போய் நேரடியாக போய் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு அனுபவம் புதிய எருசலேமில் இருக்கும். அப்படி ஒரு அனுபவம் பாபிலோனில்
நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். இந்த புதிய எருசலேமில் மாத்திரமே இருக்க போகிற ஒரு அனுபவம், அவர்கள் சிதறடிக்கப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டாலும், எருசலேம்காரர்களால் அவர்கள் இழிவாக எண்ணப்பட்டாலும், எருசலேம்காரர்களால் அவர்கள் துரத்தப்பட்டாலும், ஆண்டவர்கள் வேண்டாம், உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தேவையில்லை, நீங்களாம் தகுதி இல்லை, நீங்களாம் ஜெபம் பண்ணாதீங்க, நீங்களாம் ஆண்டவரை தேடாதீங்க என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டாலும், ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். ஆண்டவரே ஆலயமாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இப்போது அது கிடையாது. இப்போ நாம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் கிறிஸ்துவினுடைய ஆலயமாய் இருக்கிறது. சபையையும் ஆலயம் என்று யாக்கோபினுடைய நிருபம் சொல்லுகிறது. சபைக்கு நாம் செல்லுகிறோம் தேவனோடு உறவாட. நாம் மற்றவர்களுக்கு தேவ ஆலயமாய் இருக்கிறோம். உலகத்தாருக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, சபைக்கு போகாதவர்களுக்கு நாம் தான் ஆலயம். நம்மிலே அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் அதான். ஆனா பாபிலோனில், அதனாலதான் மொர்தெகாய், எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் அவ்வளவு ஒரு உன்னதமான அனுபவங்களை பெற்றார்கள். கர்த்தர் சில நேரங்களில் நம்மை தண்டிச்சாலும், சில நேரங்களில் நம்மளை சிதறடிச்சாலும், மற்றவர்கள் நம்மை உதாசீனம் பண்ணும்போது, நம்மை குறித்து மோசமா பேசும்போது, அவர் ஓடி வந்து நம்மை அணைத்துக் கொள்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென்.